ஒன்று போடுவார் நம்பர். இதில் கூகுள் ட்ரான்ஸ்லேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதுதான் கூகுள் ட்ரான்ஸ்லேட். அதில் ஒன்று மெசேஜ் வர இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் இப்படி போயிட்டு இதில் இங்கிலீஷ் இருக்குதானே, இங்கிலீஷ் டு தமிழ் இருக்குது. இதில் இப்போ இங்கிலீஷில் இருக்கிற சொல்ல தமிழுக்கு மாத்திரம்னா தான் இது. இதில் நாங்கள் தமிழில் இருக்கிற சொல்ல இங்கிலீஷுக்கு மாத்திரம்னா இதை தமிழுக்கு மாற்றிட்டு இதை இங்கிலீஷுக்கு மாற்றணும். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கிறத இங்கே தமிழுக்கு மாற்ற இது எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது இது. இப்போ ஓகே, நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் யூ பேபி. ஓகே, அதை அப்படி அழகாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஐ வாண்ட் யூ பேபின்னா எனக்கு நீ வேணும் குட்டி. அது பேபி அவங்க குட்டின்னு போட்டிருக்காங்க. அதை விட கீழே லோக்கல் இங்கிலீஷில் எனக்கு நீ வேணும் குட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். இது அதை மாதிரி நீ ஒரு பந்தி இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணாலும் அது ஃபுல்லாக தமிழுக்கு மாற்றி கொடுக்கும். இதில் கேமரா அடையாளம் இருக்குது. இந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பவர் பேங்கோட ஒரு கவர். இதில் இருக்கிற இந்த சொல்லுக்கு எனக்கு தமிழ் வேணும்னா இதை வடிவாக கிளியராக அதுக்கு முன்னுக்கு வச்சு இந்த கேமராவை ஓகே அதில் எங்களுக்கு என்ன சொல் ஹெல். ஓகே, இப்போ அந்த கவர் கொஞ்சம் கிளியர் எல்லாம் வந்துச்சு. இப்படி அது ஃபோட்டோ பண்ணோன்னு அதை அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு காட்டும். இதில் எந்த சொல்லுக்கு நம்மளுக்கு அர்த்தம் வேணுமென்று ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னா இந்த கீழே ஓல் செலக்டர் இருக்குது தானே, இந்த ஓல் செலக்டர் கொடுத்துட்டு இந்த அம்புக்குறியை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் செலக்ட் பண்ணது மேலே இங்கிலீஷில் வரும். கீழே அவ்வளோ அந்த காப்பி பண்ணினா அவ்வளோத்துக்கும் தமிழில் கீழே வரும். இதுதான் அதோடைய தமிழில் அர்த்தம் போட்டிருப்பான். அதை விட லோக்கல் இங்கிலீஷில் கிளையும் போட்டிருப்பான். அதை விட இதில் இன்னும் ஒன்று இருக்குது, இந்த மெக்காடி இடம் போட்டிருக்கு. இதில் இங்கிலீஷில் நாங்கள் ஒரு சொல்லு சொன்னோம்னா அது இங்கே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அது ஒழுங்கான இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ நார்மல் இங்கிலீஷில் சொன்னால் வராது. இது ரெண்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டு பேரும். இது என்ன. பை பாய், தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங்.